ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பச்சரிசி புழுங்கலரிசி எதுவுமே சேர்க்காமல் வெறும் உளுந்தை வச்சு ராகி மாவு வச்சு நம்ம எப்படி ராகி தோசை செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி இந்த கப்பில் தான் அளந்து எடுத்துக்க போகிறேன். அரை கப் அளவு உளுந்து எடுத்திருக்கேன். அதுக்கு 1 ஸ்பூன் அளவு வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் நம்ம ஊற வச்சுக்கலாம். மினரல் வாட்ரு ஊற்றி ஊற வைங்க. இப்போ அவல் எடுத்திருக்கேன். ஒயிட் கலர் அவல் தான் எனக்கு கிடச்சிது. ப்ரௌன் கலர் அவல் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், ஏன்னா ராகி தோசைன்றதுனால ஒன்றும் தெரியாது. நான் 1/4 கப் எடுத்திருக்கேன். அந்த கப்பில் உளுந்து அரை கப் எடுத்தேன் இல்லையா, அதே கப்பில் 1/4 கப் அவல் எடுத்திருக்கேன். அதையும் உளுந்தோடு ஊற வச்சுக்கலாம். இப்போ உளுந்து நல்லா ஊறிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக உளுந்தை அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ நம்ம ஊற வச்ச அவலை இதோட ஆட் பண்ணி மறுபடியும் ஒரு சுற்றிக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. இந்த பவுலில் 1 கப் ஃபுல்லாக நான் ராகி மாவு எடுத்திருக்கேன். ஒன்றா போட்டு அரைக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 3 வாட்டி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைங்க. இப்போ நமக்கு ராகி தோசை பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. நான் உப்பு போடலை. இப்போ இந்த மாவு 1 ஸ்பூன் அளவு உப்பு போதும். இந்த 1 கப் மாவு 4 பேர் சாப்பிட்லாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இது பேசிக்கான ராகி தோசை பேட்டர். இது உங்களுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு சீரகம்லாம் போட்டு இந்த ரவா தோசை செய்வாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி ரவா தோசை மாதிரி கூட செய்யலாம். நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாவு புளிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, உடனே இன்ஸ்டண்ட்டாக சுடலாம் நம்ம. இந்த தோசையை நல்லா 2 பக்கமும் நல்லா ஒரு 2 மினிட்ஸ் அளவு நல்லா வேக வச்சுக்கோங்க. லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த தோசை சுடுங்க, அப்போ தான் நமக்கு கிறிஸ்பியாக வரும். ராகி தோசை சூப்பராக கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இந்த ராகி தோசையை வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹாவ் அ நைஸ் டே.